டிபி எடுகேஷன் ஐடி கேம்பஸ் வழங்கும் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நாங்கள் இப்பொழுது எமது 9வது மொபைல் அப்ளிகேஷனுடன் வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம். இதில் நாங்கள் எவ்வாறு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் செய்ய வேண்டும் என்பதில் எமது மெயின் ஃபோக்கஸ் இருக்கின்றது. நாங்கள் இந்த பார்ட் வரை ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பற்றி கதைக்கவில்லை. நாங்கள் ப்ரொவைடர் பேக்கேஜினை மாத்திரம் இன்ஸ்டால் செய்தோம். நாங்கள் இப்பொழுது ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பற்றி கதைக்கின்றோம். எங்களுக்கு இங்கு எமது ஃபில்டர்ஸிற்கு பொருந்தக்கூடியவாறு ஸ்டேட்டினை மேனேஜ் செய்ய வேண்டும். உங்களால் இங்கு புதிய விஜெட்ஸ் பலவற்றை பற்றி கற்றுக்கொள்ள முடியும். நான் இந்த விடயங்கள் பற்றி முன்னர் கதைத்திருக்கின்றேன். நான் உங்களுக்கு இந்த விஜெட்ஸினை யூஸ் செய்யும் பொழுது இதனை எவ்வாறு யூஸ் செய்ய வேண்டும் என்று முன்னர் கூறவில்லை. அதாவது நீங்கள் வெவ்வேறு விஜெட்ஸினை வெவ்வேறு முறையில் யூஸ் செய்ய முடியும். நாங்கள் இந்த செக்ஷனில் எவ்வாறு எங்களுக்கு தேவையான இந்த டேட்டாக்களை ப்ரொவைடர்ஸ் மூலம் செட்டப் செய்து எங்களுக்கு தேவையான நேரத்தில் ஃபில்டர்ஸிற்கு மைண்ட்ஃபுல், ஸ்லீப், மெடிடேஷனிற்கு டேட்டாக்களை லோட் செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். நாங்கள் இந்த செக்ஷனில் எமது ப்ரொவைடர்ஸ்களை செட்டப் செய்வோம். நாங்கள் முன்னருள்ள பாட்டில் இந்த லோகோவினை எவ்வாறு இணைக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். எமக்கு ஃபில்டர் சிப் என்று கிடைக்கும் புதிய விஜெட்டினை செட்டப் செய்வது எவ்வாறு என்று பார்த்தோம். எனக்கு இந்த செக்ஷனில் இவ்வாறு ஃபில்டர்ஸ் உருவாக்காமல் அனைத்து டேட்டாக்களையும் எனது யூஐயில் காண்பிக்க வேண்டும். நான் இதற்காக ப்ரொவைடர்ஸ்களை செட்டப் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் மூலம் இந்த விடயங்களை செட்டப் செய்கின்றோம். அதனால் நான் யூஸ் செய்யும் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பேக்கேஜ் ப்ரொவைடர் ஆகும். ஆகவே நாங்கள் இந்த என்டிட்டிஸ் மூன்றிற்கும் தொடர்புடைய ப்ரொவைடர்ஸ்களை டிஃபைன் செய்வோம். நீங்கள் இந்த செக்ஷனினை கண்டினியூ செய்யும் முன்னர் கட்டாயம் உங்கள் பப்ஸ்பெக் YAML-இல் ப்ரொவைடர் பேக்கேஜினை ஆட் செய்திருக்கின்றீர்களா என்று செக் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த ஃப்ளட்டர் ப்ரொவைடரை என்ற பேக்கேஜிலிருந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் செய்கின்றோம். நான் இங்கு பேஜஸ்களை க்ளோஸ் செய்து லைபிற்கு வந்து புதிதாக மற்றொரு ஃபோல்டரை தயாரிக்கின்றேன். நான் எனது ப்ரொவைடர்ஸ்களை இதற்கு இணைக்கின்றேன். நான் இந்த ஃபோல்டருக்கு ப்ரொவைடர்ஸ் என்று பெயரிடுகின்றேன். நாங்கள் ஆரம்பத்தில் எமது மெடிடேஷன் ப்ரொவைடரினை தயாரிப்போம். நான் மெடிடேஷன் ப்ரொவைடர் என்ற கிளாஸ் ஒன்றை தயாரிக்கின்றேன். நீங்கள் இங்கு சேஞ்ச் நோட்டிஃபயருடன் மெட்டீரியல் டாட் பேக்கேஜ் இம்போர்ட் ஆகி இருக்கின்றதா என்று பாருங்கள். நான் இப்பொழுது இங்கு 2 லிஸ்ட்களை தயாரிக்கின்றேன். நான் ஆல் மெடிடேஷன்ஸ் என்று லிஸ்ட் ஒன்றை தயாரிக்கின்றேன். அதிலே கிரியேட் டிஃபால்ட்டாக வரும் மெடிடேஷன்ஸ்களை ஸ்டோர் செய்கின்றோம். அதே போன்று மெடிடேஷன் எக்ஸசைசஸ் என்று மற்றொரு லிஸ்டினை தயாரிக்கின்றேன். நாங்கள் ஃபில்டர்ஸ் யூஸ் செய்கின்ற பொழுது அது தேவையாகும். அதனால் நான் இங்கு லிஸ்ட் 2ஐ தயாரிக்கின்றேன். உங்களுக்கு நான் இங்கு என்ன கூறுகின்றேன் என்று இதனை செய்து செல்லும் பொழுது தெளிவாகும். உங்களுக்கு நான் மெடிடேஷன் எக்ஸசைஸ் என்று மாடல் ஒன்றை தயாரித்தேன் என்பது நினைவிருக்கும். நான் இந்த மெடிடேஷன் எக்ஸசைஸ் டைப்பின் லிஸ்ட் ஒன்றையே தயாரிக்கின்றேன். நான் இதனை பிரைவேட்டாக தயாரிக்கின்றேன். நாங்கள் ஆல் மெடிடேஷன் எக்ஸசைசஸ் என்று கொடுப்போம். நான் இதனை எம்டி அரே ஒன்றாக இப்பொழுது டிஃபைன் செய்கின்றேன். எனக்கு மற்றொரு லிஸ்ட் தேவையாகும். அதுவும் எனக்கு மெடிடேஷன் எக்ஸசைஸ் லிஸ்ட் ஒன்றையே தயாரிக்க வேண்டும். நான் இதற்கு மெடிடேஷன் எக்ஸசைசஸ் என்று கொடுக்கின்றேன். நான் இதனையும் இப்பொழுது எம்டி லிஸ்ட் ஒன்றாக டிஃபைன் செய்கின்றேன். நான் இப்பொழுது எனது கிளாஸின் கன்ஸ்ட்ரக்டரினை தயாரிக்கின்றேன். எனது கன்ஸ்ட்ரக்டர் மெடிடேஷன் ப்ரொவைடர் ஆகும். உங்களுக்கு எம்மால் இப்பொழுது கன்ஸ்ட்ரக்டர் உள்ளே ஆல் மெடிடேஷன் எக்ஸசைஸ்களை இனிஷியலைஸ் செய்ய முடியும் என்று தெரியும். நான் இப்பொழுது எனது கன்ஸ்ட்ரக்டருக்கு இந்த விடயங்களை இனிஷியலைஸ் செய்கின்றேன். நான் இங்கு மெடிடேஷன் கண்டென்ட் 10 கிரியேட் செய்திருக்கின்றேன். நான் உங்களுக்கு அதனை காண்பிக்கின்றேன். உங்களால் இந்த GitHub ரெபோசிட்டரியிலிருந்து அந்த விடயங்களை பார்க்க முடியும். நீங்கள் ப்ரொவைடர்ஸில் மெடிடேஷன் ப்ரொவைடர் உள்ளே செல்லுங்கள். இதற்குள் ப்ரொவைடர் லிஸ்ட் இல்லை என்றால் எனது மெடிடேஷன் கண்டென்ட்கள் இவ்வாறு டிஸ்ப்ளே செய்யப்பட்டிருக்கின்றன. நான் இங்கு இவை அனைத்தையும் காப்பி செய்து கொள்கின்றேன். ஏனென்றால் எனக்கு இதனை மீண்டும் டைப் செய்ய தேவையில்லை. உங்களுக்கு இதனை விருப்பமானவாறு மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு இங்கு எமது டியூட்டோரியலில் மெடிடேஷன் எக்ஸசைஸினை செட்டப் செய்தோம் என்று தெரியும்.
நான் மெடிடேஷன் எக்ஸசைஸ் சிலவற்றையே இங்கு இணைத்திருக்கின்றேன். நான் இப்பொழுது இதனை இவ்வாறு காப்பி செய்கின்றேன். நாங்கள் இதனை மற்ற விண்டோவிற்கு கொடுப்போம். நான் இந்த மெடிடேஷன் எக்ஸசைஸினையே இணைத்திருக்கின்றேன். நான் இதனை இவ்வாறு மெடிடேஷன் எக்ஸசைஸுடன் ரீப்ளேஸ் செய்கின்றேன். நான் உங்களுக்கு இப்பொழுது நான் செய்தது என்ன என்று தெளிவாக வேண்டும் என்று நினைக்கின்றேன். நான் இதனை மெடிடேஷன் எக்ஸசைஸுடன் ரீப்ளேஸ் செய்தேன். நான் இப்பொழுது இங்கு ஆல் மெடிடேஷன் எக்ஸசைஸ் என்ற லிஸ்டினை டிஃபைன் செய்தேன். இதற்குள் மெடிடேஷன் எக்ஸசைஸ் வர வேண்டும். நான் இங்கு கஸ்டம் டேட்டா சிலவற்றை இணைத்து இதனை டிஃபைன் செய்தேன். உங்களால் இதனை இந்த டெக்ஸ்ட்களை ரப் செய்ய முடியும். உங்களால் இங்கு வியூ என்ற இடத்திற்கு சென்று வேர்ட் ரப் என்பதை கொடுக்க முடியும். வேர்ட் ரப் இப்பொழுது நீங்கி இருக்கின்றது. உங்களுக்கு எம்மால் இவ்வாறு ஸ்க்ரோல் செய்து இதனை பார்க்க வேண்டியிருக்கும் என்பது தெரியும். ஆனால் உங்களால் வியூவிற்கு வந்து வேர்ட் ரப் என்பதை கொடுக்க முடியும். இதன் ஷார்ட்கட் ஆல்ட் கீ ப்ளஸ் Z கீ ஆகும். உங்களால் இதனை இவ்வாறு பார்க்க முடியும். நாங்கள் இப்பொழுது கன்ஸ்ட்ரக்டர் மூலம் வந்து ஆல் மெடிடேஷன்ஸ் லிஸ்டினை தயாரித்தோம். நான் இப்பொழுது இந்த லிஸ்டினையும் இனிஷியலைஸ் செய்கின்றோம். நான் இந்த ஆல் மெடிடேஷன்ஸிலிருந்து இந்த மெடிடேஷன் எக்ஸசைஸ் என்ற லிஸ்டினை தயாரிக்கின்றேன். நான் இங்கு கீழே வந்து இங்கு ஆல் மெடிடேஷன் லிஸ்ட் என்ற ப்ரைவேட் லிஸ்ட் நிறைவடைந்த பிறகு நான் இங்கு எனது மெடிடேஷன் எக்ஸசைஸிற்கு லிஸ்ட் ஒன்றை தயாரிக்கின்றேன். லிஸ்ட் டாட் ஃப்ரம் என்ற மெத்தட் ஒன்று இருக்கின்றது. உங்கள் ஆல் மெடிடேஷன் எக்ஸசைஸிலிருந்து இந்த லிஸ்டினை ஃபில் செய்ய முடியும். இதனையே எமது மெடிடேஷன் ப்ரொவைடர் பக்கத்தில் செய்ய வேண்டும். அதன் பிறகு எங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டுமென்றால் நாங்கள் அந்த விடயங்களை செய்ய முடியும். உங்களுக்கு இது மிகவும் கடினமான விடயம் இல்லை என்று தெளிவாகி இருக்கும். நாங்கள் மெடிடேஷன் ப்ரொவைடரினை தயாரித்தோம். இது நிச்சயமாக சேஞ்ச் நோட்டிஃபையரிலிருந்து எக்ஸ்டெண்ட் ஆக வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் செய்யும் பொழுது இந்த சேஞ்ச் நோட்டிஃபையர் என்ற கிளாஸ் தேவையாகும். அதன் பிறகு நான் லிஸ்ட் 2ஐ டிஃபைன் செய்தேன். இது பேசிக்கலி எமது கன்ஸ்ட்ரக்டரில் டிஃபால்ட் எக்ஸசைஸ்களை இனிஷியலைஸ் செய்ய பயன்படுத்திய லிஸ்ட் ஆகும். நான் இருக்கும் லிஸ்ட் மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டால் இதன் மூலமே செய்கின்றேன். ஏனென்றால் எனக்கு இதனை மற்ற கிளாஸில் அக்சஸ் செய்ய முடியாது. நான் இதனை பிரைவேட் வேரியபிள் ஒன்றாக டிஃபைன் செய்தேன். அடுத்து நான் கஸ்டம் எக்ஸசைஸ் மெடிடேஷனில் இருந்து எனது ப்ரொவைடரினை ஃபில் செய்தேன். இந்த விடயங்களையே செய்தேன். நான் ஃபைனலி எனது ஆல் மெடிடேஷன் எக்ஸசைஸ் என்ற பிரைவேட் லிஸ்டில் இருந்து அந்த லிஸ்டில் இருக்கும் விடயங்களின் காப்பி ஒன்றை எனது மெடிடேஷன் எக்ஸசைசஸ் லிஸ்டிற்கு இணைத்தேன். ஏனென்றால் இந்த ஃபீல்டினை யூஸ் செய்து எனது டேட்டாவிற்கு மாற்றங்களை செய்ய முடியும். நாங்கள் இப்பொழுது அடுத்த ப்ரொவைடரினை தயாரிப்போம். நாங்கள் இப்பொழுது எமது மெடிடேஷன் ப்ரொவைடரினை தயாரித்தோம். நான் இப்பொழுது எனது மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ப்ரொவைடரினை தயாரிக்கின்றேன். நாங்கள் இதற்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ப்ரொவைடர் டாட் என்று கொடுப்போம். நாங்கள் கிளாஸ் ஒன்றை தயாரிப்போம். உங்களுக்கு நான் எக்ஸ்டென்ஷனை தவறாக டைப் செய்திருக்கின்றேன் என்பது தெரியும். ரீநேம் கொடுத்து இங்கு வந்து டாட் என்று கொடுங்கள். நாங்கள் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ப்ரொவைடர் என்ற கிளாஸ் ஒன்றை தயாரிப்போம். இது சேஞ்ச் நோட்டிஃபையர் என்ற கிளாஸில் இருந்து எக்ஸ்டெண்ட் ஆக வேண்டும். முன்னர் செய்தது போன்று இதன் டேட்டாக்களையும் இனிஷியலைஸ் செய்ய வேண்டும். நான் ஆரம்பத்தில் லிஸ்ட் ஒன்றை தயாரிக்கின்றேன். இந்த லிஸ்ட் உள்ளே மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் இருக்கின்றன. இவ்வாறு மாடலில் இருந்து இம்போர்ட் செய்யுங்கள். நான் இதனை பிரைவேட்டாக தயாரிக்கின்றேன். நான் ஆல் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் என்று எம்டி லிஸ்டிற்கு இனிஷியலைஸ் செய்கின்றேன். நான் இவ்வாறு மற்றொரு லிஸ்ட் ஒன்றை தயாரிக்கின்றேன். இதிலும் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் இருக்கின்றது. நான் இதற்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் என்று பெயரிடுகின்றேன். எம்மால் இப்பொழுது மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் எமது மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் ப்ரொவைடர் என்ற கன்ஸ்ட்ரக்டரினை எடுக்க முடியும். நான் கன்ஸ்ட்ரக்டர் உள்ளே எனது ஆல் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் என்ற லிஸ்டினை இனிஷியலைஸ் செய்கின்றேன். முன்னர் செய்தது போன்று இதனையும் செய்ய வேண்டும். நான் எனது ஜிட்ஹப் ரெபாசிட்டரிக்கு வந்து மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் லிஸ்டினை இங்கிருந்து காப்பி செய்கின்றேன். ஏனென்றால்
இதனை டைப் செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. நான் இவ்வாறு லிஸ்டினை காப்பி செய்து இதனை இங்கு பேஸ்ட் செய்கின்றோம். உங்களுக்கு எமக்கு இங்கு டேட்டா ஃபீல்ட் சிலவற்றை மாற்ற வேண்டியிருக்கும் என்று தெரியும். நான் இங்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸாக ஆரம்பத்தில் இதனை மாற்றுகின்றேன். உங்களுக்கு நான் தவறாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்று டிஃபைன் செய்திருக்கின்றேன் என்பது தெரியும். இப்பொழுது இந்த விடயங்கள் சரியாக வேலை செய்கின்றன. நான் இப்பொழுது முன்னர் செய்ததை போன்று இதனையும் இனிஷியலைஸ் செய்கின்றேன். உங்களால் இங்கு லிஸ்டிற்கு கீழே மெடிடேஷன் எக்ஸசைஸ்களை லிஸ்ட் ஃப்ரம் ஆல் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸிற்கு இணைக்க முடியும். நாங்கள் முன்னர் செய்தது போன்று ஆரம்பத்தில் ஆல் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்கள் என்ற பிரைவேட் லிஸ்ட் ஒன்றை தயாரித்தோம். இந்த மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் என்ற லிஸ்டிற்கும் பிரைவேட் லிஸ்ட் இணை மாற்றும் வேரியபிள் ஆகும். நாங்கள் ஆரம்பத்தில் எனது மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸின் காப்பி ஒன்றை எடுத்தோம். அதுவே இங்கு நடைபெறுகின்றது. உங்களால் இதனை பார்க்க முடியும். நாங்கள் இப்பொழுது எமது அடுத்த ப்ரொவைடரான ஸ்லீப் கண்டென்ட் ப்ரொவைடரினை இங்கு கிரியேட் செய்ய வேண்டும். நான் இந்த ப்ரொவைடர்ஸிற்கு பிறகு ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் செய்யும் பொழுது இவற்றிற்கு மெத்தட்ஸ் டிஃபைன் செய்கின்றேன். உங்களுக்கு அப்பொழுது இந்த விடயங்கள் மேலும் தெளிவாகும். நாங்கள் இப்பொழுது எமது ஸ்லீப் கண்டென்ட் ப்ரொவைடரினை தயாரிப்போம். நான் ப்ரொவைடர்ஸ் லிஸ்டிற்கு வருகிறேன். நான் ஸ்லீப் எக்ஸசைஸ் ப்ரொவைடருக்கு கிளாஸ் ஒன்றை கொடுக்கின்றேன். அதன் பிறகு எக்ஸ்சேஞ்ச் நோட்டிஃபையரிலிருந்து எக்ஸ்டெண்ட் ஆக வேண்டும். நாங்கள் முன்னர் செய்தது போன்று ஆரம்பத்தில் டேட்டாக்களை இனிஷியலைஸ் செய்ய வேண்டும். நான் லிஸ்ட் ஒன்றை தயாரிக்கின்றேன். இதில் ஸ்லீப் எக்ஸசைஸ் இருக்கின்றது. நான் இதனை ஆல் ஸ்லீப் எக்ஸசைசஸ் என்ற பிரைவேட் வேரியபிள் ஒன்றாக டிஃபைன் செய்கிறேன். இது லிஸ்ட் ஒன்றாகும். அடுத்து மற்ற ப்ராப்பர்ட்டியினை தயாரிக்கின்றேன். நான் இதற்கு லிஸ்ட் எக்ஸசைசஸ் என்று கொடுக்கின்றேன். நான் இதனையும் எம்டி அரே ஒன்றாக டிஃபைன் செய்கின்றேன். அடுத்ததாக நாங்கள் முன்னர் செய்தது போன்று ஸ்லீப் எக்ஸசைசஸ் ப்ரொவைடர் என்பதன் கன்ஸ்ட்ரக்டரினை இனிஷியலைஸ் செய்ய வேண்டும். நான் ஆல் ஸ்லீப் எக்ஸசைசஸிற்கு அரே ஒன்றினை தயாரிக்கின்றேன். இங்கு எனது ஜிட்ஹப் ரெபாசிட்டரியிலிருந்து அந்த விடயங்களை காப்பி செய்து இதற்கு பேஸ்ட் செய்கின்றேன். அதன் பிறகு நான் இதனை ஸ்லீப் கண்டென்ட் என்று தயாரித்திருக்கின்றேன். நான் இதனை ஸ்லீப் எக்ஸசைஸாக மாற்றுகின்றேன். இதன் பெயரை மாத்திரமே மாற்ற வேண்டும். உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. ஸ்லீப் எக்ஸசைஸ். அடுத்து நாங்கள் எமது ஸ்லீப் எக்ஸசைஸ் என்பதை இனிஷியலைஸ் செய்வோம். லிஸ்ட் டாட் ஃப்ரம் என்று கொடுத்து இருக்கும் ஆல் ஸ்லீப் எக்ஸசைசஸிலிருந்து இனிஷியலைஸ் செய்ய முடியும். உங்களுக்கு நாங்கள் முன்னர் செய்தது போன்று இவற்றிற்கு தனி மெத்தட்ஸை டிஃபைன் செய்கின்றோம் என்பது தெரியும். நாங்கள் ஆரம்பத்தில் எமது டேட்டாக்களை இனிஷியலைஸ் செய்தோம். நான் இப்பொழுது இங்கு இமேஜினை காண்பித்தால் நாங்கள் எங்களுக்கு தேவையான டேட்டாக்களை டிஃபைன் செய்திருக்கின்றோம். எனக்கு இப்பொழுது இந்த டேட்டாக்களை எனது ஃபில்டர்ஸிற்கு இணைக்க வேண்டும். உங்களுக்கு நாங்கள் இங்கு ப்ரொவைடர்ஸ் 3ஐ இமேஜ் செய்ய வேண்டும் என்பது தெரியும். நாங்கள் இங்கு ஆல் என்ற இடத்திலிருந்து எமது ப்ரொவைடர்ஸ் 3இன் டீட்டெயில்ஸினையும் காண்பிக்க வேண்டும். நாங்கள் மைண்ட்ஃபுல் என்ற ஃபில்டர்ஸினை இணைத்தால் மைண்ட்ஃபுல் என்ற ப்ரொவைடருடனே வேலை செய்ய வேண்டும். அப்பொழுது நான் இதில் இருக்கும் டேட்டாக்களையே காண்பிக்க வேண்டும். நாங்கள் இவ்வாறு பேஜ் ஒன்றில் ப்ரொவைடர்ஸ் 3உடன் வேலை செய்ய வேண்டும். உங்களால் இதனை மிகவும் எளிதாக செய்ய முடியும். எம்மால் இந்த டேட்டா ஃபில்டரிங் ப்ராசஸிற்கே தனி ப்ரொவைடர் ஒன்றை தயாரித்தால் அந்த ப்ரொவைடருள்ளே இந்த மெத்தட்ஸ்களை வரிசையாக டிஃபைன் செய்து செல்ல முடியும். அப்பொழுது எம்மால் அந்த ப்ரொவைடருள்ளே ஃபில்டர் டேட்டாவிற்கு டிஃபைன் செய்யும் புதிய ப்ரொவைடரிலிருந்து இந்த மைண்ட்ஃபுல், மெடிடேஷன், ஸ்லீப் ஸ்டோரிஸ் என்ற ப்ரொவைடர்ஸ் 3இனை மாற்ற முடியும். நாங்கள் இப்பொழுது எவ்வாறு இதனை செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது ப்ரொவைடர்ஸ் 3ஐ செட்டப் செய்தோம் என்பது தெரியும். எமது மெடிடேஷன் ப்ரொவைடர் இருக்கின்றது. நான் இங்கு மெடிடேஷன் ப்ரொவைடர் என்று கொடுக்கின்றேன். இது எமது ஆரம்ப ப்ரொவைடர் ஆகும். அடுத்ததாக
எமது இரண்டாவது ப்ரொவைடரான மைண்ட்ஃபுல் ப்ரொவைடர் இருக்கின்றது. அடுத்து எமது ஸ்லீப் ப்ரொவைடர் இருக்கின்றது. நான் ஸ்லீப் எக்ஸசைஸ் ப்ரொவைடரினை ஸ்லீப் ப்ரொவைடர் என்று கொடுக்கின்றேன். இப்பொழுது எமது அப்ளிகேஷனின் டேட்டாக்கள், அதாவது இந்த வகை மூன்றிலிருந்தும் டேட்டாக்களை காண்பிக்கும் பொழுது நாங்கள் இந்த ப்ரொவைடர்ஸ் மூன்றையும் ஒரே நேரத்தில் மாற்றுவது சிறந்த விடயமில்லை. இது எமது அப்ளிகேஷன் என்று நினைத்து பாருங்கள். எனக்கு இப்பொழுது இந்த அனைத்து ப்ரொவைடரின் டேட்டாக்களையும் எடுத்து டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். அப்பொழுது நான் இந்த ப்ரொவைடரிலிருந்தும் டேட்டாக்களை எடுக்கின்றேன். ஆனால் நான் இங்கு மேனுவலி இந்த மூன்றிற்கும் மாற்றங்களை செய்ய வேண்டும். அப்பொழுது இந்த அப்ரோச் அவ்வளவு சிறந்த விடயமில்லை. நான் உங்களுக்கு இதனை ரிசால்வ் செய்வது எவ்வாறு என்றே இப்பொழுது கற்பிக்கப் போகின்றேன். எங்களுக்கு இப்பொழுது ஃபில்டர் ஒன்றை தயாரிக்க வேண்டும். நான் இங்கு ஃபில்டருக்கு ப்ரொவைடர் ஒன்றை தயாரிக்கின்றேன். இது எனது அப்ளிகேஷன் என்று நினைத்து பாருங்கள். நான் இப்பொழுது இங்கு இந்த அப்ளிகேஷனின் டேட்டாக்களை டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். மெடிடேஷன் டேட்டா தேவை என்று நினைத்து பாருங்கள். அப்பொழுது நான் எனது ஃபில்டர் ப்ரொவைடரிலிருந்து எனக்கு மெடிடேஷன் டேட்டாக்களை கொடுக்குமாறு கேட்கின்றேன். அடுத்து இந்த ஃபில்டர் ப்ரொவைடர் எனது மெடிடேஷன் ப்ரொவைடருக்கு கால் செய்யும். எனக்கு இப்பொழுது மைண்ட்ஃபுல் டேட்டா தேவை என்று நினைத்து பாருங்கள். நான் நேரடியாக எனது ஃபில்டர் ப்ரொவைடரிலிருந்தே கேட்கின்றேன். அதன் பிறகு ஃபில்டர் ப்ரொவைடர் என்பது இந்த அனைத்து விடயங்களையும் மேனேஜ் செய்யும் மேனேஜராக இருக்கும். அதாவது இவர்கள் நடுவில் இருந்து இந்த விடயங்களை சரியாக மாற்றுகின்றார்கள். நாங்கள் ஃபில்டர் சிலவற்றை இணைக்கும் பொழுது நான் இந்த ஃபில்டர் ப்ரொவைடர் மூலமே இந்த விடயங்களை செய்கின்றேன். ஆகவே நான் இப்பொழுது ஃபில்டர் ப்ரொவைடர் ஒன்றை தயாரிக்க வேண்டும். இந்த ஃபில்டர் ப்ரொவைடர் மூலமே எனது மெடிடேஷன் ப்ரொவைடர், மைண்ட்ஃபுல் ப்ரொவைடர் மற்றும் ஸ்லீப் ப்ரொவைடரினை கண்ட்ரோல் செய்கின்றேன். நாங்கள் இப்பொழுது எவ்வாறு இதனை கோடில் செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். நாங்கள் கோடிற்கு செல்வோம். நாங்கள் இப்பொழுது தயாரித்த ப்ரொவைடர்ஸ் 3 இங்கு இருக்கின்றன. நான் இந்த ஃபைல்ஸ்களை க்ளோஸ் செய்கின்றேன். நான் இப்பொழுது மீண்டும் எனது ப்ரொவைடர்ஸ் கீழ் வந்து ஃபில்டர் ப்ரொவைடரினை தயாரிக்கின்றேன். நான் புதிதாக ஃபைல் ஒன்றை தயாரிக்கின்றேன். நான் இப்பொழுது ஃபில்டர் ப்ரொவைடர் என்பதையே தயாரிக்கின்றேன். இது எமது ஃபில்டர் ப்ரொவைடர் ஆகும். மற்ற ப்ரொவைடர் போன்று இந்த ஃபில்டர் ப்ரொவைடரினையும் சேஞ்ச் நோட்டிஃபையரிலிருந்து எக்ஸ்டெண்ட் செய்ய வேண்டும். அதாவது அடுத்து நான் இங்கு லிஸ்ட் ஒன்றை தயாரிக்கின்றேன். அதாவது எனது அனைத்து டேட்டாயினை ஸ்டோர் செய்ய லிஸ்ட் ஒன்று தேவையாகும். அதனைப் போலவே எனக்கு ஃபில்டர்டாக வரும் ரிசல்ட்டினை ஸ்டோர் செய்ய மற்றும் ஒரு லிஸ்ட் தேவையாகும். அடுத்து நான் இப்பொழுது ஃபில்டர் செய்யும் கேட்டகரி என்ன என்று சரியாக டிஃபைன் செய்ய ஸ்ட்ரிங் போன்ற வேரியபிள் ஒன்று தேவையாகும். நான் இங்கு லிஸ்ட் ஒன்றை தயாரிக்கின்றேன். இது டைனமிக் ஆகும். நாங்கள் இந்த லிஸ்டிற்கு ப்ரொவைடர்ஸ் 3 டேட்டா எடுப்பதால் எம்மால் டேட்டா டைப்பினை இங்கு டிஃபைன் செய்ய முடியாது. நான் இதற்கு ஆல் டேட்டா என்று கொடுக்கின்றேன். நான் இதனை லிஸ்ட் ஒன்றாக இனிஷியலைஸ் செய்ய வேண்டும். அடுத்ததாக நான் மற்றும் ஒரு லிஸ்டினை தயாரிக்கின்றேன். நான் இதனையும் டைனமிக்காக கொடுக்கின்றேன். நான் இதற்கு ஃபில்டர் டேட்டா என்று கொடுக்கின்றேன். அடுத்து நான் ஸ்ட்ரிங் ஒன்றை தயாரிக்கின்றேன். எனக்கு இப்பொழுது இந்த ஸ்ட்ரிங் தேவையில்லை. நான் இந்த ஃபீச்சரினை இம்ப்ளிமெண்ட் செய்யும் பொழுது அதனை கூறுவேன். அப்பொழுது உங்களுக்கு நன்றாக தெளிவாகும். உங்களுக்கு இப்பொழுது நான் இந்த ஃபில்டர் ப்ரொவைடர் மூலம் சென்று எனது மற்ற ப்ரொவைடர்ஸ் 3 கண்ட்ரோல் செய்கின்றேன் என்று தெரியும். எனக்கு இந்த ப்ரொவைடர்ஸ் 3 டேட்டாக்களையும் எடுக்க வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். ஏனென்றால் எனக்கு டேட்டாக்களை எனது அப்ளிகேஷனில் டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். ஆகவே நான் மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்ய வேண்டும். இந்த ஃபில்டர் ப்ரொவைடர் உள்ளே இருந்து எனது மற்ற ப்ரொவைடர்ஸ் 3 டேட்டாக்களையும் அக்சஸ் செய்யக்கூடிய மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்ய வேண்டும். நான் இங்கு get all the data from other providers என்ற கமெண்ட் ஒன்றை கொடுக்கின்றேன். நான் இங்கு future void மெத்தட் ஒன்றை டிஃபைன் செய்கின்றேன். நான் இதற்கு get data என்று பெயரிடுகின்றேன். இது மிகவும் கடினமானது அல்ல. நான் இங்கு build contextனை கொடுக்கின்றேன். ஏனென்றால் எனக்கு கண்டெக்ஸ்ட் தேவையாகும். நான் மெசேஜ் போன்ற டிஸ்ப்ளே செய்ய வேண்டும் பொழுது கண்டெக்ஸ்ட் தேவையாகும். இது அசிங்க்ரோனஸ் மெத்தட் ஒன்று ஆகும். ஏனென்றால் நான் ஃபியூச்சராக டிஃபைன் செய்கின்றேன். நான் இங்கு எமது பில்ட் மெத்தடில் கால் ஆன பிறகா இந்த மெத்தட் ரன் ஆகும்
என்று என்ஷூர் செய்ய வேண்டும். இல்லை என்றால் எனது பிளேயர்கள் இம்போர்ட் ஆகும் முன்னர் இந்த மெத்தட் கால் ஆனால் எம்மால் ப்ரொவைடர்ஸ் அடிப்படையில் இந்த டேட்டாக்களை ஃபில்டர் செய்ய முடியாது. நான் அவாய்ட் செய்கின்றேன். நான் இதனை செய்யும் முறையினை முன்னர் கூறவில்லை. ஃபியூச்சரில் டிலேட் என்ற மெத்தட் ஒன்று இருக்கின்றது. நான் duration.0 என்று செட் செய்கின்றேன். உங்களால் இதன் மேலே ஹோவர் செய்தால் பார்க்க முடியும். உங்களால் இங்கு future.delete என்பதிலிருந்து என்ன நடைபெறும் என்று பார்க்க முடியும். நான் இங்கு இந்த மெத்தட் கால் ஆவது இங்கு build மெத்தட் ரன் ஆகும் வரை இருக்கின்றது. ensure this runs after the build மெத்தட் என்று இருக்கின்றது. பாருங்கள், நான் இப்பொழுது ஆரம்பத்தில் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ்களை எடுக்கின்றேன். உங்களுக்கு ப்ரொவைடரிலிருந்து டேட்டாக்களை எவ்வாறு எடுப்பது என்று தெரியும். நான் ஃபைனல் வேரியபிள் ஒன்றை தயாரிக்கின்றேன். உங்களுக்கு நான் லிஸ்டாகவே எடுக்கின்றேன் என்று தெரியும். எம்மால் இப்பொழுது ப்ரொவைடர் மூலம் இந்த வேல்யூக்களை எடுக்க முடியும். ஆரம்பத்தில் ப்ரொவைடரனை இம்போர்ட் செய்யுங்கள். ப்ரொவைடர் டாட்டிலிருந்து இம்போர்ட் ஆகின்றதா என்று பாருங்கள். அடுத்து கண்டெக்ஸ்டினை பாஸ் செய்யுங்கள். நான் எனக்கு கண்டெக்ஸ்ட் போன்று லேட்டஸ்ட் வேல்யூவும் தேவை என்பதால் இங்கு லிசன் என்பதை ஃபால்ஸாக கொடுக்கின்றேன். உங்களால் இப்பொழுது இங்கு வேல்யூஸ்களை அக்சஸ் செய்ய முடியும். ஆரம்பத்தில் இந்த ப்ரொவைடரின் டைப்பினை டிஃபைன் செய்ய வேண்டும். இங்கு ஆஃப் என்ற இடத்திலிருந்து உங்கள் ப்ரொவைடர் என்ன என்று கொடுக்க வேண்டும். எனக்கு எனது மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் ப்ரொவைடர் தேவையாகும். உங்களால் இப்பொழுது இங்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் ப்ரொவைடருள்ளே இருக்கும் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்களை எடுக்க முடியும். எம்மால் இவ்வாறு ப்ரொவைடர்ஸ் 3 வேல்யூஸ்களையும் எடுக்க முடியும். நாங்கள் இப்பொழுது மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்களை எடுத்தோம். நாங்கள் மெடிடேஷன்ஸ்களையும் எடுப்போம். நான் ஃபைனல் லிஸ்ட் ஆஃப் மெடிடேஷன் எக்ஸசைஸ் என்று டைப் செய்து இதற்கு மெடிடேஷன் எக்ஸசைசஸ் என்று கொடுக்கின்றேன். முன்னர் செய்ததை போன்று ப்ரொவைடர் .of_context மூலம் எடுக்க வேண்டும். எம்மால் இங்கு லிசன் ஃபால்ஸ் செய்ய முடியும். ஏனென்றால் எனக்கு லேட்டஸ்ட் வேல்யூ தேவை என்பதால் நான் லிசன் செய்ய தேவையில்லை. அடுத்து நான் இங்கு ப்ரொவைடரின் டைப்பினை டிஃபைன் செய்கின்றேன். நான் முன்னர் செய்தது போன்று இங்கு மெடிடேஷன் ப்ரொவைடரிலிருந்து எடுக்கின்றேன். நான் மெடிடேஷன் எக்ஸசைஸ் லேட்டஸ்ட் வேல்யூவினை எடுக்க வேண்டும். ஏனென்றால் நான் இங்கு லிசன் செய்ய தேவையில்லை. அதனால் நான் இங்கு லிசன் ஃபால்ஸ் என்று கொடுக்கின்றேன். எனக்கு ஃபைனலி எனது ஸ்லீப் எக்ஸசைசஸ்களை எடுக்க முடியும். நீங்கள் நான் இங்கு டைப் செய்யும் வரை காத்திருக்க வேண்டாம். உங்களால் தனியாக இதனை ட்ரை செய்ய முடியும். ஏனென்றால் இது மிகவும் கடினமான ஒரு விடயம் அல்ல. அடுத்து ஸ்லீப் எக்ஸசைசஸ்களை எடுக்க வேண்டும். நான் இங்கிருந்து ஸ்லீப் எக்ஸசைசஸ் என்று டைப் செய்து ப்ரொவைடர் .of_context கொடுக்கின்றேன். அடுத்ததாக எனக்கு இதனை லிசன் செய்ய தேவையில்லை. நாங்கள் இப்பொழுது இங்கு ப்ரொவைடரின் டைப்பினை டிஃபைன் செய்வோம். இது எமது ஸ்லீப் எக்ஸசைசஸ் ப்ரொவைடர். அடுத்து ஸ்லீப் எக்ஸசைசஸ்களை எடுக்கின்றோம். உங்களுக்கு இப்போது நான் இந்த ப்ரொவைடர்ஸில் இந்த லிஸ்ட் 2 ஏன் டிஃபைன் செய்தேன் என்று தெளிவாக்க வேண்டும். ஏனென்றால் எம்மால் இந்த ப்ரைவேட் வேல்யூவினை மற்ற கிளாஸஸிலிருந்து அக்சஸ் செய்ய முடியாது. எனக்கு இந்த வேல்யூவினை அக்சஸ் செய்ய முடியும். நான் அந்த வேல்யூஸினையே இங்கு அக்சஸ் செய்தேன். நான் இப்பொழுது ப்ரொவைடர்ஸ் மூலம் சென்று எனது மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்கள் ஸ்லீப் எக்ஸசைசஸ்களை எடுத்திருக்கின்றேன். நான் இப்பொழுது இந்த வேல்யூஸ்களை இந்த ஆல் டேட்டா என்ற டைனமிக் லிஸ்டிற்கு இணைக்கின்றேன். உங்களால் இதனை ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் யூஸ் செய்ய முடியும். உங்களால் உங்கள் ஹோல் டேட்டாக்களை எடுக்க முடியும். ஹோல் டேட்டாக்கள் சமன் இந்த டேட்டாவின் கூட்டுத்தொகை என்று கொடுப்போம். ஆரம்பத்தில் இங்கு 3 இருக்க வேண்டும். இதற்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்களை ஸ்ப்ரெட் செய்கின்றோம். அதன் பிறகு மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்களுக்கு பிறகு எமது மெடிடேஷன் எக்ஸசைசஸ்களை ஆட் ஆகும். அதன் பிறகு எமது ஸ்லீப் எக்ஸசைசஸ்கள் ஆட் ஆகும். இது மிகவும் கடினமான விடயம் அல்ல. இப்பொழுது சேவ் செய்யுங்கள். இங்கு கமா ஒன்றை கொடுத்து இதனை ஃபார்மட் செய்ய முடியும். உங்களுக்கு ஆல் டேட்டா என்ற அரேயினை தயாரித்தோம் என்பது தெரியும். உங்களுக்கு இது டைனமிக் என்பதால் இங்கு இந்த எக்ஸசைசஸ் டைப் அடிப்படையில் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் லிஸ்ட்டும் இங்கு இருக்கின்றது தெரியும். இங்கு மெடிடேஷன் எக்ஸசைஸ் லிஸ்ட்டும் இருக்கின்றது. ஸ்லீப் கண்டென்ட் எக்ஸசைசஸும் இருக்கின்றது.
நாங்கள் இப்பொழுது எப்பொழுதும் ஃபில்டரான டேட்டாக்களை ரிட்டர்ன் செய்வதால் நான் இங்கு எனது ஃபில்டர் டேட்டா என்ற வேல்யூவினை டேட்டா என்ற வேல்யூவிற்கும் ஈக்குவல் செய்கின்றேன். கட்டாயம் நான் எனது லிசனர்ஸ்களை நோட்டிஃபை செய்ய வேண்டும். அப்பொழுது எம்மால் இந்த கெட் டேட்டா என்ற மெத்தடிற்கு லிசன் செய்திருக்கும் கன்சியூமர்ஸிற்கு இந்த மாற்றங்களை நோட்டிஃபை செய்ய முடியும். உங்களுக்கு இப்பொழுது இங்கே இந்த கெட் டேட்டா என்ற மெத்தடினை கால் செய்த பிறகு எமக்கு இருக்கின்ற ப்ரொவைடர்ஸினை 3 டேட்டா அனைத்தையும் பெற முடியும் என்பது தெளிவாக வேண்டும். ஏனென்றால் நான் இங்கே மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் ப்ரொவைடர், மெடிடேஷன் ப்ரொவைடர் டேட்டா, ஸ்லீப் எக்ஸசைஸ் ப்ரொவைடர் என்பவற்றிற்கு டேட்டாக்களை எடுத்து ஆல் டேட்டா என்ற லிஸ்டில் இணைத்தேன். அதன் பிறகு நான் ஃபில்டர் டேட்டா என்பதை இவ்வாறு ஆல் டேட்டாவிலிருந்து தயாரித்தேன். உங்களுக்கு இப்பொழுது இங்கே ஃபில்டர் டேட்டா ப்ரொவைடர் என்பதை மாத்திரம் கால் செய்ய வேண்டும். உங்களுக்கு இப்பொழுது இந்த செயல்கள் எவ்வாறு வேலை செய்கின்றன என்பது தெளிவாக இருக்க வேண்டும். எமக்கு இப்பொழுது எமது ஹோம் பேஜில் இந்த டேட்டா அனைத்தையும் டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். உங்களுக்கு இப்பொழுது இந்த செயல்கள் எவ்வாறு வேலை செய்கின்றன என்று தெளிவாக இருக்க வேண்டும். எமக்கு இப்பொழுது எமது ஹோம் பேஜில் இந்த டேட்டா அனைத்தையும் டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது எவ்வாறு ப்ரொவைடர்ஸ் அனைத்தையும் செட்டப் செய்தோம் என்று தெளிவாக இருக்கும். இந்த ப்ரொவைடர்ஸ் அனைத்தையும் செட்டப் செய்து main.dart ஃபைலிற்கு கொண்டு வந்து இந்த கன்ஃபிகரேஷன்ஸ் அனைத்தையும் தயாரிப்பது மிகவும் முக்கியமானதாகும். நான் இப்பொழுது உங்களுக்கு சிறந்த நாலேஜ் ஒன்று இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது இந்த வகையில் டேட்டா ஒன்றினை ப்ரீடிஃபைன் செய்து ப்ரொவைடர் ஒன்றை செட்டப் செய்வது எவ்வாறு என்பது தெளிவாக இருக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது எமது மெடிடேஷன் ப்ரொவைடர் ஒன்றை செட்டப் செய்திருக்கின்றோம். இப்பொழுது எனக்கு இந்த மெடிடேஷன் ப்ரொவைடர் மூலம் வரும் டேட்டா அனைத்தையும் எமது ஹோம் பேஜில் டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு எமது யூஐயில் காண்பித்தது போன்று எமக்கு இந்த கார்ட்ஸ் அனைத்தையும் டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். நான் இந்த ப்ரொவைடர் மூலமே இந்த டேட்டா அனைத்தையும் அக்சஸ் செய்ய வேண்டும். அதாவது எனக்கு இப்பொழுது கன்சியூமர் ஒன்றை தயாரிக்க வேண்டும். நான் உங்களுக்கு இந்த கன்சியூமர் என்றால் என்ன, அல்லது இந்த ப்ரொவைடர் என்றால் என்ன, சேஞ்ச் நோட்டிஃபையர் என்றால் என்ன என்று தெளிவாகவில்லை என்றால் எமது ப்ரொவைடர் பற்றி செய்த செக்ஷன்ஸ் அனைத்தையும் நீங்கள் நிச்சயமாக ரிஃபர் செய்ய வேண்டும் என்று மீண்டும் நான் கூறுகின்றேன். அந்த செயல்கள் மிகவும் கடினமானவை இல்லை. நான் இயலுமான வரை எளிமையாக அவற்றை விளக்கியிருந்தேன். நாங்கள் அடுத்த செக்ஷனில் எவ்வாறு எமது இந்த ப்ரொவைடரில் இருக்கின்ற டேட்டாவினை தயாரித்து கன்சியூமர் ஒன்றை தயாரித்து எமது ஹோம் பேஜில் டிஸ்ப்ளே செய்வது என்று பார்ப்போம்.